ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு ஒன்லி லவ் யூ இந்த ட்ராமாவோட 5th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் நான் 2-3 எபிசோடு ஒன்றா சேர்த்து தான் போடுற மாதிரி வரும். ரொம்ப சின்னதாக போடுறாங்க. அதனால் இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? லாஸ்ட் எபிசோடில் இளவரசிக்கு பிறந்தநாளுங்கிறதால ஹீரோயின் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டான்ஸில் அந்த இளவரசி என்ன பண்ணியிருப்பான்னா, ஒயின் கப்பை தூக்கி உடச்சி போட்டுட்டு அதில் தான் நீ டான்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பா. அதனால் அவங்களும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அந்த கிளாஸில் கால் வைக்கிற மாதிரி போயிடுவாங்க. அந்த சமயம் என்ஷன் தூக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜின்சி கூட நான் தான் இங்கே தங்குவேன்னு சொல்லிட்டு ஷூ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேருமே ஜின்சி கூட தங்குற மாதிரி பேசிக்கிறாங்க. அதனால் நைட்டில் 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ 2 பேருமே ஜின்சிக்கு சூப் கொடுக்கறதுக்காக எந்த குடின்னு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அவங்களுக்கு என்னடா இவனுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு யோசிச்சுட்டு நான் இதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சாப்பாட்டு டேபிள்லேயே சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டேபிள் மேலேயே சக்தி தாக்குதல்லாம் நடத்திக்கிறாங்களா. அப்போ ஜின்சி அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே அப்படியே அவங்க சக்தி தாக்குதல்லாம் நிப்பாட்டிட்டு நார்மல் ஆகிடுறாங்க. அவங்க கொண்டு வந்து ஒரு பவுலை தான் உள்ளே வைப்பாங்க பாருங்க. அந்த டேபிள் 2ஆக உடஞ்சி கீழே உள்ளே விழுவோம். ஜின்சிக்கு செம்ம கடுப்பாயிடுது. 2 பேரும் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தூங்குறதுக்கும் போயிட்டு பெட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஷூவும் ஜின்சியும் படுக்கிறதுக்காக போவாங்களா. முன்னாடி வந்து என்ஷன் நின்றுக்கிறாரு. ஷூ கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், நாங்கள் தூங்க போகிறோமே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, நானும் இங்கே தான் படுக்க போகிறேங்கிற மாதிரி காட்டுவாரா. நான் என் ஒய்ஃப் கூட படுக்க போகிறேன், நீ என்னத்துக்கு இங்கே வந்து படுக்கிறதுக்கு வர? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், ஏன் உங்களுக்கு என்னோடய ஹெல்ப் தேவையில்லையா அப்படின்னு சொல்லும். உடனே ஜின்சி சொல்கிறாங்க, சரி அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்காரு, அவரை ஏன் நம்ம தொந்தரவு பண்ணணும், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே படுக்க போயிடுவாங்க. அப்போ ஜின்சி முதல்ல படுத்துடுறாங்களா. என்ஷன் பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிறாரு. ஜின்சியோட ஹஸ்பண்ட் ஷூ சொல்கிறாரு, உனக்கு வெக்கமே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. ஜின்சியை நடுவில் போட்டுட்டு இவங்க 2 பேருமே ஓரத்தில் படுத்துக்கிறாங்களா. ஜின்சிக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்ஷன் என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு சரியில்லைன்னு தோணலை, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சத்தம் போடுறதுக்கு, நான் உன்னுடைய க்ளோஸ் பாடி கார்டு, அதனால் நான் உன் கூட தான் இருப்பேன், நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்லுவாரா. உடனே அவங்க எழுந்திரிச்சிட்டு எனக்கு இங்கே தூக்கம் வரலான்ட்டு எழுந்திரிச்சிடுறாங்க. 2 பேருமே கையை பிடிச்சிக்கிறாங்க. படு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்ஷன் ஜின்சி கையை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு ஷூக்கு செம்ம கோவமாகுது. என்னதான் இருந்தாலும் அவர் தானே ஹஸ்பண்ட், அதனால ரொம்ப கோவப்பட்டு, என் ஒய்ஃப் கையை நீ எதுக்குடா பிடிக்கிற, அவள் என் ஒய்ஃப்டா, தேவையில்லாத என் ஒய்ஃப் கூட என் பெட்டில் வந்து படுக்கிறேன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே ஒரு கட்டத்தில் சண்டை போடுற மாதிரி ஆயிடுறாங்களா. அதனால ஜின்சி 2 பேருமே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி துரத்துறாங்க. 2 பேரும் வெளியே போனதுக்கப்புறம் ஜின்சி என்ஷன் ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருப்பார் இல்லையா, அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தப்ப அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பிரேக்கப் பண்ணப்ப அந்த பிரேஸ்லெட்டை கீழே போட்டுட்டு, நீ வந்து பவர்ஃபுல்லாக கிடையாது, உனக்கு எந்த பவருமே இல்லை, நீ வந்து ஒரு பணக்காரனும் கிடையாது, அதனால் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிரேஸ்லெட்டை கீழே போட்டிருப்பாங்க. அதோட அவங்க அவரோட மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க. அவரும் பிரேக்கப் பண்ணிவிட்டு, இனிமேல் நான் உன் முகத்திலேயே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பார். அவர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க. ஷூ கிட்டே சொல்லுவாங்க, என்னோட கிளானில் உள்ள மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணேன், அவனுக்கும் எந்த ஆபத்தும் என்னால் வரக்கூடாது, அவனாவது ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிற காதலை மறைச்சிட்டு அவரை பிரேக்கப் பண்ணிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதே போல் வெளியே வந்து என்ஷனும் யோசிக்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜின்சி தான் அவருக்கு 7 நட்சத்திரம் கொண்ட வாலை அவருக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வால் உனக்கு எப்பவுமே துணையாக இருக்கும், நீ எப்பவுமே இது யூஸ் பண்ணி நீ பெரிய அளவில் உன்னோட சக்தியை பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் தூங்கக்குள்ளெல்லாம் அவங்க அப்பா போர்க்களத்தில் எதிரி நாட்டு வீரர்களால் கொல்லப்பட்டிருப்பாரு. அதனால அவர் தூங்கக்குள்ள ரொம்பவே கஷ்டப்படுவார், புலம்பிக்கிட்டே இருப்பார். அப்போ ஜின்சி தான் அவரை பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக ஆரம்பிச்சிருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே உள்ளுக்குள்ளேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, வெளியே சொல்லிக்காமலேயே. அதோடு அவர் கற்றுக்கிட்ட அந்த வால் வித்தையெல்லாம் ஜின்சி கிட்ட ஒரு பூ மலையே கொட்டுற மாதிரிலாம் காட்டி அந்த பூ மலையில் அவங்கள அப்படியே ஹக் பண்ணி சுற்றிக்கிட்டே வந்து ரொமான்டிக்காக கொண்டு வந்து நிப்பாட்டுவாரா.
ஜின்ஸியும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்போ என்ஷன் கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணிடுவாரு. அவங்க ஷாக் ஆகி பார்க்கறதுக்குள்ள அவர் அங்கேருந்து வாளை எடுத்துகிட்டு ஓடியே போய்டுறாரு. அந்த நினைவுகள் எல்லாமே இப்போ ஜின்ஸ் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அதே போல் ஷூ ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டே அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிறதையும் நினச்சி பார்க்குறாரு. அவங்களுக்குள்ளே எப்படி கல்யாணம் நடந்திருக்கோம்னா, ஜின்சியோட எல்டர் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்பவே கோவப்பட்டு ஜின்சி கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு மனுஷனுக்கு உன்னுடைய வாளை கொடுத்து அவனை நீ லவ் பண்ணுவ? உன்னால நம்ம கிளான்கே ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது. இது எல்லாமே நீ பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சக்தியால் தாக்கிறதுக்காக போவாங்களா. உடனே ஷூ பக்கத்தில் தான் இருந்திருப்பாரு. அவர் மண்டி போட்டுடுறாரு. மன்னிச்சிருங்க மாஸ்டர், அவள் தெரியாத தப்பு பண்ணிட்டா. நாங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணுறோம். நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அவர் பொய்யும் சொல்லியிருப்பாரு. அதே போல் அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக மேரேஜும் பண்ணியிருப்பாரு. அதை பற்றிலாம் நினச்சிக்கிட்டு ஷூ ஃப்ளூட்டை வாசிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு முன்னாடி ஜின்ஸியே வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி தோணுது. அவரும் பார்த்துட்டு ஜின்ஸே தான் வந்து டான்ஸ் பண்ணுறாளாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ளூட்டை வாசிக்கிறத நிப்பாட்டி வரா. ஏன் வாசிக்கிறத நிப்பாட்டிட்ட? வாசி, நான் டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனால் அவரும் ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவங்களும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் இந்த கெட்ட மாஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ மந்திர பேப்பரெல்லாம் வச்சுட்டு திரும்பவும் கருப்பு சக்தியை உருவாக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த கருப்பு சக்திகள்லாம் ஜின்ஸியை தேடி வர ஆரம்பிச்சிருது. அதை ஷூவும் ஜின்ஸனும் பார்த்துடுறாங்க. 2 பேருமே ஜின்சி கிட்ட வந்துடுறாங்க. அதில் ஒரு கருப்பு சக்தி ஜின்சியோட கழுத்துலையே கீறல் போட்டு விட்டுருதா. அவங்களுக்கு அதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அவங்களையே சுற்றிக்கிட்டு அந்த கருப்பு சக்திகள்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. ஷூவும் ஃப்ளூட்டை வாசிச்சு அந்த சக்திகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க பார்க்குறாரு. அதே சமயம் அந்த சக்திகள்லாம் மற்ற காவலாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க உடம்புக்குள்ளே போகுது. அந்த காவலாளிகளை வெடித்து ஒரு மாதிரி மணல் மாதிரி கொட்டிடுறாங்க. ஜின்சனும் அவருடைய ஸ்வாடை வச்சு மற்ற கருப்பு சக்திகளில் அழிக்கிறதுக்கு பார்க்குறாரு. ஜின்ஸையும் அதுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணுன்ட்டு அவங்களும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுங்க எல்லாமே அவங்களையே துரத்திக்கிட்டு இருக்குது. ரத்த வாடை வேற தெரிய ஆரம்பிச்சிருது இல்லையா, அதனால அவங்க பின்னாடியே அந்த மற்ற கருப்பு சக்திகள் எல்லாம் பின்னாடியே போகுது. என்ஷனோட வால் ஒவ்வொரு சக்தியா அழிக்க அழிக்க அவங்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட மாஸ்டர் கிட்ட இருக்கிற அந்த மந்திர பேப்பர்லாம் ஒன்னொன்னா அழியறதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் என்ஷன் என்ன பண்றாருன்னா, ஜின்ஸிய மறைவான இடத்துக்கு ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிடுறாரு. ஆனாலும் மேலே சுத்த ஆரம்பிச்சிருது. அவங்களுடைய பிளட்டோடைய வாசனை தெரிய ஆரம்பிக்கவும் எல்லா கருப்பு சக்தியும் கூட ஆரம்பிக்குது. அதனால என்ஷன் என்ன பண்ணிடுறாருன்னா, அவங்க கழுத்துல இருந்து வர ரத்தத்தை அப்படியே அவர் குடிக்கிறாரா. அந்த கருப்பு சக்திகளுக்கும் அந்த ரத்த வாடை தெரியல. அதனால திரும்ப அந்த கெட்ட மாஸ்டர்கிட்டே போயிடுது. ஜின்ஸி அவரை தள்ளி விட்டுறாங்க. என்ஷனு ஷாக் ஆயிட்டு, உனக்கு என்ன ஆச்சு இந்த 5 வருஷத்துல, ஏன் இப்படி இருக்கிற? உன்னால இந்த ஈவில் ஸ்பிரிட்டை அழிக்க முடியலையா? எதனால, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்க எதுவுமே சொல்லாத ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்து போட்டுக்கிறாங்க. இது என்னன்னு கேட்கறதுக்கு, இது என்னுடைய டீமன் சக்தியை வெளியே காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக, நான் ஒரு மனுஷ பொண்ணு மாதிரி தெரியணுங்கிறதுக்காக இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த 7 நட்சத்திரம் கொண்ட வாள் இல்லைன்னா உன்னை காப்பாத்திருக்கிறது கஷ்டம். இந்த ஈவல் ஸ்பிரிட் எல்லாம் ஒன்றை மட்டுமே தேடிக்கிட்டு வருது. அப்போ அந்த கிராண்ட் மாஸ்டர் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கான். உன்னை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரா. இல்லை, அது ஜஸ்ட் ஈவில் ஸ்பிரிட்டு தான். அதால் என்னை கண்டுபிடிக்க முடியாது. அதுங்க என்கிட்ட இருந்து வர வாசனையால் அது என் பின்னாடி வருது. அதுங்களால என்னைய கன்ஃபார்மாக நான் தாங்கிறது அதுங்களால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. அதனால் அதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் அந்த கெட்ட மாஸ்டர்கிட்ட போணுச்சு இல்லையா, அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். நான் அனுப்பிவிட்டது நிறைய அனுப்பிவிட்ருந்தேன், கொஞ்சம் தான் திரும்ப வந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் அந்த கெட்ட மாஸ்டரோட பையன் அங்கே ஓடி வரான். அப்போ நான் ஜின்ஸியோட பர்சனல் விஷயத்துல இருந்து ஒரு பிரேஸ்லெட்டை ஒன்று கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இது எந்த பிரேஸ்லெட்னா, ஜின்ஸிக்கும் என்ஷனுக்கும் அவங்க சோல் இணைக்கப்பட்ட ஒரு பிரேஸ்லெட். அதை தான் என்ஷன் ஜின்ஸிக்காக கொடுத்துருப்பாரு. அந்த பிரேஸ்லெட்டை அப்பா இதை நான் ஜின்ஸியோட தலகாணிக்கு அடியிலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த கெட்ட மாஸ்டரும் அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி பார்த்துட்டு அவனுக்கு அப்போதான் ஷாக் ஆகுது. என்ஷன் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்பார் இல்லையா, அந்த பிரேஸ்லெட்டை தொட்டு பார்த்துருப்பாரு. அது அவனுக்கு ஞாபகம் வருது. அதே சமயம் இந்த சைடு என்ஷன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கெட்ட மாஸ்டருடைய ரூமை சர்ச் பண்ணுங்கிறதுக்காக நிறைய காவலாளிகள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாரு.
என்ஷனோட அசிஸ்டண்டாக அங்கே ஓடி வரான். நாம் இன்னைக்கு ஒரு இடத்த சர்ச் பண்ணுறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கெட்ட மாஸ்டரோட வீட்டுக்கும் போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் அவனுடைய பையன் வந்துட்டு, எதுக்காக எங்கள் அப்பா இல்லாத நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க, எங்கள் அப்பா இங்கே இல்லை, இங்கேருந்து போயிடுங்க, எதுக்காக உள்ளே வந்தீங்கன்ட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறானா. இங்கே பாரு, என்கிட்ட தேவையில்லாத நீ பேசாத, நான் ஏற்கனவே கொலை வெறியில் இருக்கிறேன், எங்களை இங்கே அமைதியாக சர்ச் பண்ண விட்டுரு, இல்லைன்னா உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு அசிஸ்டண்ட்டுக்கிட்டே இன்னும் உள்ளே போய் தேட ஆரம்பிங்கன்னு சொல்லவும் எல்லாரும் உள்ள எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு காவலாளி புக் செல்ஃபை வந்து அப்படியே தள்ளி விட்டுருவானா, அதுலேருந்து ஒரு ஜேர்டு விழுவுது. அதை எடுத்து பார்க்குறாரு. அப்போ ஒரு செல்ஃபுக்கு பின்னாடி மந்திர பேப்பர்கள்லாம் ஒட்டின கதவு மாதிரி ஒரு டிசைன் மாதிரி தெரியுது. அது என்னவா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே பக்கத்தில் போவாரா, அந்த கெட்ட மாஸ்டர் அங்கே உள்ளதான் இருக்கான். அந்த செல்ஃபுக்கு பின்னாடி ஒரு ரூமே இருக்குது. அவன் அந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை போடுறான். அப்போ என்ஷனுடைய வாலில் இருக்கிற அந்த பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா, அது ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதே போல் ஜின்சியோட கையிலையும் ஏதோ ரெட் கலரில் சக்தி எல்லாம் பறக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதனால் ஜின்சி என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நடக்குதுன்ட்டு ஒரு சக்தியை விட்டு பார்க்குறாங்க. அதில் என்ஷனோடைய பிரேஸ்லெட்டும் ஜொலிக்குது இல்லையா, அதுவும் தெரியுது. அப்போ அவங்க பயந்து போயிடுறாங்க. ஏதோ எங்கள் சோல் பிரேஸ்லெட்டுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போயிருக்காங்க. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த மந்திரவாதி ஜின்சி தான் 9 வால் நரிங்கிறதே தெரியாமலேயே ஈவில் ஸ்ப்ரெட் எல்லாம் தேட விட்டு எப்படியாவது 9 வால் நரியோடைய சக்தியை அடைஞ்சாகணும்னு ஒரு சைடு துடிச்சிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் என்ஷனையும் எப்படியாவது அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். எதனால என்ஷனை அழிக்கணும்னு நினைக்கிறான்? அப்படி என்ன பாஸ்ட் இருக்கு இவங்களுக்குள்ள, எதனால் என்ஷனை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.